எட்ரா கொக்கி எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அவங்க அம்மா இல்ல, யாரோ ஒருத்தி தானே. அப்புறம் எதுக்கு என்ன இந்த வார்த்தை சொல்லி கூப்பிடுற? தயவு செஞ்சு இன்னொரு தடவை என்ன அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாது. அம்மா ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? இத்தனை நாளா உங்க மேல நான் வச்ச பாசம் எல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? என்ன உங்க புள்ள இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கும் நீ என் புள்ளதான். செத்தாலும் அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்புறம் ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆனா நீ என்ன அம்மாவா நினைக்கவே இல்லையப்பா. இல்லம்மா. நான் நிக்கிறாளே உன் அருமை பொண்டாட்டி, அவ என்ன பண்ணா? பிறந்ததுல இருந்து பெத்த அப்பனாவே இல்ல, யாரோ ஒருத்தி மாதிரி தானே நடத்தினாரு. கொடுமைப்படுத்தினாரு, கஷ்டப்படுத்தினாரு. ஒன்னதான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னப்ப கூட வேற ஒருத்தனோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு. அப்படிப்பட்ட அப்பாவை இவ எப்படி நடத்தினா? என்ன மாதிரி மரியாதை கொடுத்தா? எங்க அப்பா வந்து நின்னு பாத பூஜை செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணாதான் தாலி கழுத்துல ஏறும்னு சொன்னாலா இல்லையா? சொல்லுப்பா, சொன்னாலா இல்லையா? ஆமாமா. ஆனா நீ என்ன பண்ண? இதுவே உன்னை பெத்த அம்மாவா இருந்திருந்தா அவ இல்லாம நீ தாலி கட்டணும்னு நினைச்சிருப்பியா சரவணா? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. என்ன யாரோ நினைச்சதுனாலதானே அப்படி நடந்துகிட்ட. அம்மா சத்தியமா அப்படிலாம் இல்லம்மா. போதும்பா அம்மா, ப்ளீஸ்மா. என் வயத்துல பிறந்த பிள்ளைங்களை விட நீ தான் எனக்கு வேணும்னு நினைச்சேன் பாரு. எனக்கு இது வேணும் தான். நான் பெத்த பிள்ளைங்களுக்கு என் கையால நான் சோறு ஊட்டினதே இல்ல. நான் உன்னை மார்லயும் மடியிலையும் போட்டு வளர்த்தேன் பாத்தியா? அதுக்கு நீ எனக்கு காட்டின மரியாதை. அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா. தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத சரவணா. ஏற்கனவே உனக்கு நான் அந்நியமா போயிட்டேன். இப்போ உனக்கு புது சொந்த வேற வந்திருக்கு. அவ கூட சேர்ந்து நிம்மதியாரு. நான் அப்படியே கோவில் கோலம்னு போயிடுறேன். அம்மா அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அப்போ நீ பண்ணது தப்பு இல்ல. நான் உன்னை கேள்வி கேட்கறதா உனக்கு குத்தமா இல்ல? இல்லம்மா இல்லம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா. நீங்க கெஞ்சி கேக்குறேன், நீ இந்த இடத்தை விட்டு போயிருப்பா. வேணாமா. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம்? என்கிட்ட பாக்கி இருக்கிறது இந்த உசுறு மட்டும்தான். அதையும் எடுத்துறாத. ஐயோ அம்மா ப்ளீஸ்மா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னால உங்க மனச புரிஞ்சுக்க முடியுது. என்னாலதான் இதெல்லாமே நடந்துச்சு. நான் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக சரவணன் போராடிட்டு இருந்தான். எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துட்டா போதுங்கிற அவசரம். அதனாலதான் எதை பத்தியும் யோசிக்கல. உனக்கு மட்டும் எப்படி தோணுச்சு? இல்லத்த, அப்பாதான் பிரச்சனைக்குரியவரா இருந்தாரு. அந்த இடத்துல அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு இருந்துட்டோம். மத்தபடி உங்களை மறந்துட்டோம், ஒதுக்கிட்டோம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலத்த. போதுமா, போதும். உங்க மரியாதையை கேட்டோன்னு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்துருச்சு. போதுமா, போதும். போய் சந்தோஷமா இருங்க, உங்க வாழ்க்கைய ஆரம்பிங்க. அந்த வீட்டுல எனக்கான மரியாதை எதுவுமே இல்ல. அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அம்மா. அத்தை, நீங்க தான் எப்பவுமே அந்த வீட்டோட எஜமானி. உங்களுக்கான மரியாதை எப்பவும் இருக்கும். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கத்த. உங்களுக்கான மரியாதையை எப்பவும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்க வார்த்தையை மீறி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். ப்ளீஸ் வாங்கத்த. மகேஷ்,
இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி திமிர் பண்ணிக்கிட்டு இருக்க? பிள்ளைங்க மாலையும் கழுத்துமா எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்குங்க? அவங்களை இப்படி அலக்கழிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ மாமா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் தான் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. பின்ன என்னம்மா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் முறுக்கிக்கிட்டு இருக்கா? மாமா, அத்தையோட மனநிலைமைய நாம மதிக்கணும். அவங்க மனச நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு. அவங்க மனம் கோணாம நடக்க வேண்டியது நான் தான். அத்தை கண்டிப்பா வருவாங்க. என்னடி டிராமா பண்றியா? இதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் கிடையாது. கிளம்பு.